ஓகே, ஃபைன். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து கோயில் எழுப்புனது வந்து 2019 ஸ்ரீ முக்திகேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு எழுப்புறதுக்கு முடிவு பண்ணதுன்னொன்னே 2000 லாக்டவுன் முன்னாடி ஜஸ்ட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து லேண்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போது நான் வந்து ஓனாக பண்ணணும். சரி, இதில் வந்து பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இது என்னுடைய சொந்த உழைப்பில் நான் வந்து கிராட்டிடியூடாக செலுத்தணும், அவரை மிகைப்படுத்தணும், அவரை வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த இறைவனுக்கு என்னோட உயிர், ஆத்மா, ஆவி, பொருள், ஆன்மா எல்லாமே அவருக்கு அர்ப்பணிக்கணும், அவருக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எனக்கு நிறைய கொஷின்ஸ் வந்தது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள், ஏன்னா நிறைய ரிச் பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வெல் செட்டில் பீப்புள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் வந்து ஷார்ட்டேஜஸ் இருக்குது, இன்னும் நிறையா கோரிக்கைகள் இருக்குது, இன்னும் நிறையா நிறைவேறாத ஆசைகள் இருக்குது, இன்னும் வந்து டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, இல்லை சப்போஸ் இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து இது முடியலை அந்த ஒர்க்கு, இதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து முடக்கக்கூடிய காசை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை வந்து வேறு சினிமா ஏதோ ஒன்று ரெவென்யூ க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு செக்டாரில் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து பலதரப்பட்ட கேள்விகள். இதில் மறுபடியும் வந்து எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும், இது என்ன ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற பிளேஸா, இல்லை மோரோவர் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், ப்ளஸ் மெயின்டெனன்ஸ், இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து அதிகம், நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஏன் வந்து இதை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஃபுல் டைம் இதில் வந்து இறங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து எல்லா ஒர்க்கையும் நான் வந்து பைண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் இதில் இறங்கினேன். ஃபுல் டைம் இதில் டெடிகேட் பண்ணேன். ஃபுல் டைம் வந்து நான் கோயிலுக்குனே வந்து எஃபர்ட்டு, டைமு, மணி எல்லாமே இதில் 100% வந்து ஃபுல்லாக போட்டேன், எனர்ஜி எல்லாமே போட்டேன். ஸோ இவ்வளவு போடுறீங்க, இது வந்து உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஃபாதர் மதர் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஹவு கம் யூ கேன் கம் அவுட் வித் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை விட்டு நீங்கள் எப்படி வெளியில் வர போகிறீங்க? ரெண்டாவது வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுமா? ஒரு சிவன் ஆலயத்தை நீங்கள் 108 லிங்கத்தை வச்சு, காலபைரவர் வச்சு, உங்களுக்கு வந்து நடராஜரை வச்சு, அம்பாலை வச்சு, நீங்கள் வந்து சண்டிகேஸ்வரர், லிங்கோத்பவர் எல்லாரையும் வச்சு, நால்வார் வச்சு எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி, இப்படி ஒரு சென்டர் ஆஃப் ஏரியாவில் வந்து மிட் ஆஃப் த சிட்டியில் வச்சு நீங்கள் பண்ணி இதை சக்சீட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய எழுப்பப்பட்டது. இப்போது நான் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாக வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து சக்சீட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல சக்சீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், அங்கே வந்து உங்களோட ஃபெய்த் லெவல் வந்து 0, கான்ஃபிடன்ஸ் லெவல் 0. சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி ஆயிடுது அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் மார்க் எவ்வளோன்னு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, அதுக்கு பேர் எக்ஸாமா? சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோடய கேள்விக்கு வந்து சொல்லுங்கள். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மார்க் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு நீங்கள் எப்படி எழுதினாலும் உங்களுக்கு மார்க் இவ்வளோ தான் வரும்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோ, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது வந்து எக்ஸாம் இருக்குமா? இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு த்ரில் இருக்குமா? எக்ஸாம் எழுதுறதுல வந்து ஏதாவது யூஸ் இருக்குமா? இல்லை எக்ஸாமில் வந்து என்ன பேரே எக்ஸாம் தான். ஸோ வாட் இஸ் தட் எக்ஸாம்? நீங்கள் வந்து ஒரு அன்சர்டனிட்டியை உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவலையும் எஃபர்ட் லெவலையும் நீங்கள் போட்டு, அதுக்கான ஒரு எவால்யூஷன், உங்களுடைய பிரதிபலன்களை நீங்கள் வந்து அதோடைய மார்க்கில் பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே, அப்பா உனக்கு 80 மார்க்ஸ் ஃப்யூச்சர் நான் சொல்லிட்டேன், நீ எழுதிக்கலாம்ப்பா, நீ போய் எழுதலாம் அப்படின்னா, அந்த எக்ஸாம் எழுதும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், உங்கள் உழைப்புக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுக்கான நம்பிக்கை, இதெல்லாமே வந்து யூஸ் ஆகுமா? அப்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் தான் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஏதாவது யூஸ் இருக்கா அதில்? ஏதாவது ஒரு அந்த எக்ஸாம் எழுதினாலும் பாஸ் பண்ணாலும் உங்கள் மேலே உங்களுக்கு நீங்கள் ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மதிப்பு உங்களுக்கு இருக்குமா? கண்டிப்பாக நிச்சயமாக இருக்காது. எந்த ஒரு பசங்களுமே, எந்த ஒரு கிட்ஸுமே தன்னோட ஃபாதர் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு சொத்து சேர்த்து வைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சாலுமோ தெரியலைனாலுமே அவங்க வந்து ஃபாதர் இல்லாமல் போயிட போகிறது கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோர்கள் வந்து பார்க்காம போயிடுவாங்க,
அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க பெற்றோர்களும் இல்லை இவங்களும் வந்து அந்த குழந்தை வந்து தான் பெற்றோரை வந்து நான் வேற ஒரு பெற்றோர் நான் மாற்றிக்கிறேன், எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. எந்த ஒரு குழந்தையும் தன் பெற்றோர் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் எனக்கு இந்த பெற்றோரை நான் தூக்கி எறிஞ்சிட்டு நான் வேற ஒரு பெற்றோரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அப்போது நமக்கு உடம்பு கொடுத்த அந்த பெற்றோர்களுக்கே நம்ம இவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறோம். அந்த பெற்றோருக்கு நம்மளுக்கும் உயிர் கொடுத்த அந்த கடவுள், சரிங்களா, அவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாரு? அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகலன்னு. நீங்கள் அவர் என்ன அன்பு வச்சுருப்பீங்க, உங்களோட ஃபெய்த் லெவல் என்னன்னு யோசிங்க. உங்கள் ஃபெய்த் லெவல் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட அன்சர்டனிட்டி தான் உங்கள் ஃபெய்த் லெவலை டிமாண்ட் பண்ணும். ஒரு அன்சர்டனிட்டி தான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை, அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அதை நிரூபிக்கும், சரிங்களா. ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது எதிர்பாராதது நடக்கிறது தான் அவர் எதை கொடுத்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அந்த சைத்தன்மை உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அந்த செயலே நீங்கள் இறங்க முடியும். ஸோ அவர் தான் எல்லாமே, அவர் தான் நமக்கு நிர்ணயிக்கிறார், எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது, சரிங்களா. அப்போ அவர் இதுதான் செய்வார், எது செஞ்சாலும் ஓகே அப்படின்னு நீங்கள் இறங்கினா மட்டும்தான் அந்த இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய முழு பிரதிபலன் கிடைக்கும். நம்ம இறைவனே அடையணும் அப்படின்னா நம்ம முதல்ல நமக்கான தகுதியை மேம்படுத்திக்கணும். தகுதியை மேம்படுத்திக்கணும்னா என்ன? நல்லது நடந்தால் மட்டும்தான் இறைவனை வணங்குறது, நல்லது நடக்கிறத மட்டும்தான் நான் சூஸ் பண்ணி என் லைஃப்பை, எனக்கு ஆதாயம் இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை செய்கிறது, எனக்கு நல்லது நடக்கிறது மட்டும் அந்த பாதையில் மட்டும் அதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு போனால் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் போயிடும். நம்மளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடிய மதிப்பையும், நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த புடிமானமும், நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதையும் நம்ம இழக்கக்கூடாது. அப்படின்னா முதல்ல நாம் எதையுமே எதிர்கொள்ளக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். எதையும் எதிர்கொள்கிறது தயாராக இருந்தாலும் எது வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இதுதான் ஆன்மீகத்தின் முதல் படி. ஆன்மீகத்தில் முதலும் அடியும் முடியும் எது அப்படின்னா, எது நடக்குதோ அது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ அது எனக்கு பிரசாதம். எதுனாலும் ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். எதுவுமே எனக்கு சந்தோஷமாக நான் ஏற்றுக்கக்கூடிய எந்த தன்மைக்கு நான் எப்போ வரணும், அதுதான் உண்மையான பக்குவ நிலை இறைவனிடம். நன்றி, வணக்கம்.